வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜயோட விவாகரத்து வழக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிக பெரும் சர்ச்சையாக போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணமே அவங்க அவங்களுடைய முதல் மனுவில் மென்ஷன் பண்ண நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய தகாத உறவில் இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, 2021 இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசுனதும் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, 2023 ஆகஸ்ட்ல எங்களுக்கு நடந்த அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷனில் அந்த நடிகை இவர் கூட இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் ரொம்ப காலமாக மௌனமாக இருக்கிறது, அதுக்கு மௌனமாக அவர் அதை ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எனக்கு எழுது. இதனால் எங்களுக்குள்ள தினம் சண்டை தான் வருது. அதனால் குழந்தைகள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனநிலையும் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை எனக்கு எங்கே சரி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நான் அவர்கிட்டயே போய் எனக்கு இந்த மாதிரி விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். ஆனால் அவர் இந்த விஷயத்த நான் விட்டுறேன், நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி தவறை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய டைம் சாரி கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் இது எல்லை மீறி போகவே நான் அதை கையும் கொள்ளமாக பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து ப்ளீஸ் இதை விட்டுருமா, குழந்தைங்களுக்காக, நம்ம குழந்தைங்களோட லைஃபுக்காக இதை பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மனவேதனையோட நான் எத்தனை நாள் தான் வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ராமாலேருந்து நான் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக முடிவு பண்ணி நான் மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 வருட காலமாக அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் இது அதிகமாகவே அவர் என் கூட பேச்சை நிப்பாட்டினது மட்டும் கிடையாது, என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுமே சுத்தமாக கட் பண்ணிட்டாரு. ஸோ என்னால் லண்டன்லேருந்து இங்கே அதிகம் மேக்ஸிமம் வர முடியல. அதனால தான் நான் ரொம்ப போல்டாக ஒரு முடிவெடுத்து 2025 செப்டம்பரில் நான் என்னுடைய விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணினேன். அதுக்கு 1 மந்த் கழித்து அந்த நடிகை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்காக நிறைய பேர் சாதகமான விஷயங்கள் முடிவு பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கேட்குது. ஈவன் அதை கேட்டால் எனக்கு அப்படியே ரொம்பவும் ஒரு பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை எனக்காக மற்றவங்க முடிவு பண்ணும்போது எனக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு அது அப்படியே ஒரு காட் கிஃப்ட் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அது எனக்கு இன்னும் மனவேதனையே கொடுத்துச்சு. அது கொடுக்கவே டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனு விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமேலு தான் இந்த விஷயம் ரொம்ப தீவிரமாக பிப்ரவரி 24 வந்திருக்குது. இதுக்கு காரணமே அந்த நடிகை தான். அதாவது மறைமுகமாக அவர் அவங்கள ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாமல் நிறைய இடங்களுக்கு அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அந்த ஃபோட்டோஸை அந்த நடிகை ரிலீஸ் பண்ணுறதை பார்த்துட்டு கூட அவர் ரொம்பவும் அமைதியாக இருக்கிறதா எனக்கு வேதனை அளிக்குது. இந்த 4 வருட காலமாக நாங்கள் எந்த வெக்கேஷனும் ஹாலிடேவும் போனது கிடையாது. அப்படி ஒரு ஃபோட்டோஸ் கூட எங்ககிட்ட கிடையாது. என்னுடைய குழந்தைங்களோட ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள், சில செலிப்ரேஷனில் கூட அவர் இருந்தது கிடையாது. ஆனால் அந்த நடிகையோட அப்போ ஹாலிடே ட்ரிப்பில் இருந்திருக்காரு. எத்தனை நாள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டும் நானும் அமைதியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மௌனத்தை கலைச்சிட்டு தான் நான் இந்த விவாகரத்துக்கு இப்போ கேட்டிருக்கிறேன். இந்த விவாகரத்தில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜீவனாம்சம், தகுந்த ஜீவனாம்சம் அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நீலாங்கரை வீட்டில் தனக்கு சம உரிமை இருக்கிறதாவும் அதில் தன்னை ஸ்டே பண்ண கண்டினியூ பண்ணுறதா விடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க 2ஆவதாக கொடுத்த மனுவில் இப்போ இருக்கிற நீலாங்கரை வீட்டில் தன்னை அலோ பண்ணாமல் மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க. அதில் எனக்கு சம உரிமை இருக்குது, நான் அதில் தங்கணும், அதுக்கு எனக்கு போலீஸ் பாதுகாப்போட நீங்கள் எனக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு லண்டனில் குடியுரிமை இருக்கிறதாவும் அவங்க அங்கேருந்து இங்கே வந்ததுனால இங்கே ஸ்டே பண்ணுறதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நீலாங்கரை வீட்டில் என்ன ஸ்டே பண்ணணும், அதுவும் போலீஸ் பாதுகாப்போடு ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதாவும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா விஜய் தரப்பு வக்கீலே தன்னை மிரட்டுறதாகவும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கும் என்னுடைய குழந்தைங்களுக்கும் நாங்கள் அங்கே இருக்கிறதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் அவங்க மென்ஷன் பண்ண விஷயம் எனக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய நடிகரோட மனைவிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி போயிட்டுருக்கிற இந்த நிலையில் கலாட்டா அவார்ட்ஸ் வழங்குற விழாவில் பார்த்திபனை ஒரு கேள்வி ஆங்கர் கேட்டிருக்காங்க. எப்பயுமே எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஒரு நடிகையோட ஃபோட்டோவை காட்டி இல்லை வேற எந்த ஒரு பொருளோட ஃபோட்டோவை காட்டியும் அவர்கிட்ட ஒரு ஹைக்கூ கவிதை கேட்கறது வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாணியில் நடிகை த்ரிஷாவோட ஃபோட்டோவை வேணும்னே அவங்க கிட்ட காட்டி ஒரு ஒரு ஹைக்கூ கவிதை சொல்லுங்க நடிகை த்ரிஷாக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மொத்த க்ரௌடும் என்ன பண்ணியிருக்காங்க, குந்தவை குந்தவை அப்படிங்கிற மாதிரி கத்திருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அதுக்கு டக்குன்னு பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குந்தவையை கொஞ்சம் குந்த வச்சா நல்லாயிருக்கும். இந்த குந்தவையை கண்டிப்பாக வீட்டில் தான் குந்த வைக்கணும். கொஞ்சம் ஓரமாக குந்த வைக்கணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. கொஞ்ச நாள் உள்ளேயே குந்த வச்சுட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனையே இந்த குந்தவையால் தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதுதான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. அது மட்டும் கிடையாது. அதுக்கு எதிரே பார்த்திபன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கர் கிட்ட இந்த விஷயத்த கட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அவர் சுதாரிச்சுட்டு இந்த இந்த விஷயத்த கட் பண்ணி எடிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படியோ அந்த விஷயம் லீக் ஆனதுனால இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு அவர் சாரி கேட்குற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அடுப்புங்கரையிலேருந்து வெளியில் நிறைய சாதிக்கணும் அப்படின்ட்டு பெண்களை ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறேன். நானே இந்த மாதிரி பேசுனது எனக்கு ஓரமாக குந்துவே அப்படிங்கிற மாதிரி பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே நான் ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. த்ரிஷாவோட வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் என்றைக்குமே இருக்குது. அவங்க ஒரு மிகப்பெரிய நடிகை. அதாவது 40 வருடங்களாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 40 வருஷத்தில் ஒரு பொண்ணு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ஃபீல்டரில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. 20 வருஷத்துக்கு மேலேயும் இன்னும் ஹீரோயினாகவே சஸ்டெயின் ஆகிட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக திறமை இல்லாமல் அது முடியவே முடியாது. இந்த 96 படத்தில் த்ரிஷாவோட ஆக்டிங்கை பார்த்து நானே உண்மையிலே மெய் மறந்துட்டேன். ஏன்னா ஒரு அந்த படம் ஃபுல்லாகவே எந்த விதமான ரொமான்ஸோ இல்லை பேட் சீன்ஸோ எதுவுமே இருக்காது. முழுக்க விஜய் சேதுபதியை தாண்டி த்ரிஷாவோட ஆக்டிங் அந்த படத்தில் பேசப்பட்டிருக்குது. அது அவ்வளோ பெரிய திறமையான நடிகை அவங்க அப்படிங்கிறதுல அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு த்ரிஷாவை சுற்றினா நிறைய மர்மங்கள் வெளியில் வரலாம். பாடகி சுசித்ரா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் அவங்க ஒரு குயின் அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. அவங்களுடைய இதுக்கு மேலே அவங்களுடைய ஜேர்னிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி வர விமர்சனங்களை பற்றி நான் அதுக்கு எப்பயுமே செவி சாய்க்க மாட்டேன். அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் என் கூட ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸே இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னியில் நான் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நான் சந்திச்சிருக்கிறேன். இந்த பொசிஷனுக்கு நான் ரொம்ப ஈஸியாக வரல, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. இன்றைக்கி என்னுடைய இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய என் மேலே நம்பிக்கை வச்சு என்னுடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சு மட்டுமே தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேனே தவிர யாருடைய அந்த ஒரு சிபாரிசுலையோ இல்லை ஒரு யாருடைய கிஃப்ட்டு அந்த மாதிரியும் நான் இந்த இடத்துக்கு வரல. இந்த பொசிஷனுக்கு வரது வேண்டாம், ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் தக்க வச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல. இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணாத நிறைய பேர் என்னை பற்றி இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு மோஸ்ட்லி நான் எப்பயுமே என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறத நான் அனாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். எனக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் விமர்சனங்களும் என்னை எதுவுமே செஞ்சிடாது. என்னுடைய லைஃப் எப்படி பார்த்துக்கணும், எப்போ மேரேஜ் பண்ணுங்கிற மாதிரி விஷயங்களை நான் முடிவு பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.